வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 12,880 பக்கமாக ஓப்பன் ஆகி தொடர் சரிவை கொடுத்து 12,800 வரைக்கும் வந்து திருப்பி 12,880லேயே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் அதே லெவலில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஓப்பனிங் க்ளோசிங்லாம் வச்சு பார்க்குறப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை பக்கமாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம செல்லிங்க்கு சாதகமான முடிவுகளை எதுவும் எடுக்க முடியாது. நேற்று 12,860 பக்கமாக 2 தடவை மார்க்கெட் நின்று இருக்குது. ஸோ அதனால் 12,860 12,800 வரைக்கும் நம்ம பை பண்ணலாம். அதுதான் நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோன். நேற்று 2 இடத்துல நின்று இடத்துலையும் நம்ம டார்கெட் பண்ணி பை பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிற சமயத்தில் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும். எப்போ வேணாலும் மார்க்கெட்டில் செல்லிங் நடக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் மேலே போய் செல் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் ட்ரெண்டுக்கு முரண்பாடாக முடிவெடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் வேணும். அந்த மாதிரியான ரீசன் எதுவும் இல்லை இப்போ மார்க்கெட்டில். சரி, ஸோ இதை எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 12,850 அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி 12,900 செலக்ட் பண்ணிக்கோங்க. இது 40 ரூபாய்க்கு கிடச்சதுன்னா பை பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆகிறனால கொஞ்சம் நம்ம பக்கமாகவே கொஞ்சம் அட் த மணி ஆப்ஷனுக்கு பக்கமாக தான் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் அவுட் ஆஃப் பண்ணி தான் 40 ரூபாயில் கிடச்சுன்னா 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் ஓரளவு ஏற்றத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.